குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பாலா. இது உங்கள் சேனல் ஷேர் மார்க்கெட் வினர்ஸ். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். ப்ளீஸ் கன்சல்ட் வித் யுவர் ரெஸ்பெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் டு மேக் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஷேரை பற்றி தான். பிஃபோர் தட், just go through this disclaimer once. Okay. மங்களம் குளோபல் என்டர்பிரைஸ் லிமிடெட் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ₹22.30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அகெயின் ஐ ஹவ் மென்ஷன் த டேட் பிகாஸ் இந்த டேட் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்குறப்போ இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ராப்ளி இதுக்கப்புறம் இட் மே ட்ரேட் பிலோ ஆர் ஹை. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அண்ட் அகெயின் இந்த மங்களம் குரூப் ஆஃப் என்டர்பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஷேர் வந்து ப்ரீவியஸ்லி அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இந்துஜா கலர் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேரை தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது வந்து 2010 அப்போ வந்து இந்த ஷேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டராக வந்து ஆர்கனைசேஷன் சேஞ்ச்னால இதை வந்து மங்களம் குரூப் என்டர்பிரைஸ் பிரைவேட் லிமிடெட்னு மாற்றிருக்காங்க. இந்த ஷேர் வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா விபின் பிரகாஷ் மங்களம் அப்படின்றவங்க தான் மெயின் பர்சன் ஹூ இஸ் லீடிங் திஸ் மங்களம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் தே ஆர் பீயிங் அ லீடிங் பிளேயர். இவங்க கிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோல் டி ஆயில் கேக், அப்புறம் வந்து ஹை ப்ரோட்டீன் கேஸ்டர் டி ஆயில் கேக் எடுத்துட்டு ரிஃபைன்ட் கேஸ்ட்ரோல் ஆயில்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் எடிபிள் ஆயில்ஸ் பண்ணுறாங்க. மெயின்லி மஸ்டர்ட் சீட் ஆயில், இந்த மாதிரி சோயா மீல், சோயா கேக், வீட் ரைஸ், இந்த மாதிரியான செக்டரில் வந்து அவங்க மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் சார்ட் விச் ஷோஸ் தட் க்ரீன், அப்புறம் வந்து ஆம்பர் ஆர் ப்ளூ, இந்த வேல்யூஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் செஷன்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஹவு டு டூ அ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் அ பெஞ்ச் மார்க் விச் வி ஹவ் கிவன். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து ஒரு ஃபேர் ஷேராக தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 19.4, கரண்ட் ப்ரைஸ் வந்து 22.1, அண்ட் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 24.2. பட் யூஸ்வலாக வந்து PE ratio should be more than the industry PE so that it will be considered to be a good share to consider சொல்லுவாங்க. பட் இந்த ப்ரைஸில் ஃபேர் வேல்யூவாக தெரியுது. ஸோ வி கேன் கன்சிடர் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஓவர் 3 years 33.5%. ROE பார்த்தீங்கன்னா 12.8%, which is also good. Intrinsic value, which is a expected to be trading at what price அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.6, but it is undervalued compared to the price which they have quoted. Dividend yield வந்து ரொம்ப பிரமாதமாக இல்லை, பார்த்தீங்கன்னா 0.09%. It's okay. Some companies who are focus on building their company, அதில் வந்து they don't give more dividend yield because they are in the small scale industries. அந்த மாதிரி இருக்கும்போது they will focus on improving their company. அதனால வந்து they won't give more dividends. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 3.7. இட் இஸ் அகெயின் பெஞ்ச்மார்க்கோட கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கு. டெபிட் ஆன் ஈக்விட்டிஸ் அகெயின் 1.76. இட் இஸ் அகெயின் அதிகமாக இருக்கு, கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கரண்ட் ரேஷியோ, ப்ரைஸ் டு சேல், எபிட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஸோ we can consider the stock. And again, if you go to the details of trading view chart, technical, I could see there is a potential opportunity for this stock to go up. Okay, because
ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா there is a fall and then it starts rising and we could have picked it at a right moment ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 rupees or 17 rupees அந்த ரேஞ்சுக்குள்ளார we could have picked it but we get to know now and இங்கே வந்து how we are going to select அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will go into the details of how the trading view gives a chart pattern. Let me share my screen. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ட்ரேடிங் வியூ சார்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ட்ரேடிங் வியூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பிளாட்டட் டூ கிராஃப்ஸ் விச் இஸ் கிரீன் கலர் லைன் விச் இஸ் அ 200 மூவிங் ஆவரேஜ். 200 மூவிங் ஆவரேஜ்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அண்ட் 100 மூவிங் ஆவரேஜ். இது இந்த கிராஸ் ஓவரை தே கால் இட் அஸ் அ கோல்டன் கிராஸ் ஓவர். வென்எவர் நம்மளோட 200 மூவிங் ஆவரேஜை 50 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகும்போது இட் இஸ் கால்ட் அஸ் அ கோல்டன் கிராஸ் ஓவர். இது வந்து நான் டே டைம் ஃப்ரேமில் எடுத்துருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14th February அன்னைக்கு திஸ் கிராஸ் ஓவர் ஹேப்பன்ட். ஸோ விச் இஸ் கிவிங் அ ஸ்ட்ராங் சிக்னல் தட் இட் மே ஏபிள் டு கோ அப் ட்ரெண்ட். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளீஸ் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் மேக் அ டெசிஷன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் சிச்சுவேஷன். இஃப் தெர் இஸ் அ மார்க்கெட்டில் வந்து திடீர்னு டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா திஸ் ஸ்டாக் வில் கரெக்ட் அண்ட் அகெயின் கன்சிடரிங் இஸ் அ ஸ்மால் கேப் இட் வில் பி அ பிக் கரெக்ஷன் மைட் ஹேப்பன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டன் கிராஸ் ஓவரில் இஃப் we are able to take a position, we can see a quite significant potential growth for this. இது வந்து கண்டினியூஸா க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஷேர் ப்ரைஸ். ஓகே, இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த அந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இஃப் வி கேன் டேக் அ பொசிஷன் இட் குட் ஹாவ் அ சான்ஸ் டு மூவ் அப் ட்ரெண்ட் T1, T2 and it could possibly to go to a higher extent. Company performances நல்லா இருக்கும்போது it can go up to 47. That's my view. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் மார்க்கெட் வின்னர்ஸ்.